Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாஷா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டோர்னமெண்டோட செரிமோனி ஈவென்ட் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல மிசாகியை காட்டுறாங்க. மிசாகி வந்து இதுக்கு முன்னாடி நான்கட்ஸ் டீம் கூட எப்பலாம் லேண்ட் அப்படின்ற எல்லா மெமரிஸையும் நினைச்சு பாக்குறான். சுபாஷா கூட லேண்ட் அது நான்கட்ஸ் ஊரை விட்டு கிளம்புனது இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மிசாகியோட அப்பா வந்து ஜப்பான்ல பெயிண்ட் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஈவென்ட்ல காட்டுறாரு. அங்க மிசாகியோட அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து நீங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தருமே மிசாகி பக்கத்துல இருந்த ஒருத்தரை பாக்குறதுக்காக பக்கத்துல வராரு. அவர் அப்படியே மிசாகியோட அப்பா ஒர்க்கையுமே பார்த்துட்டு உங்களோட ஆர்க்குமே ரொம்ப சூப்பராவே இருக்குது. நீங்க வந்துட்டு ஜப்பானை சுத்தி இருக்க நிறைய மவுண்டன்ஸ் நல்லாவே வரைஞ்சிருக்கீங்க. ஆனா எதுக்கு மவுண்ட் ஃபூஜியை மட்டும் வரையல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான்கட்சு டவுன்ல ஒரு பெரிய மவுண்டன் ஒன்னு இருக்கும் தெரியுமா, அதான் வந்துட்டு மவுண்ட் ஃபூஜி. அதை மட்டும் உங்க அப்பா வந்துட்டு வரையல. அதுக்கு மிசாகியோட அப்பாவுமே வந்துட்டு சொல்றாரு, மவுண்ட் ஃபூஜி தான் வந்துட்டு இந்த வேர்ல்டுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மவுண்டன். அதை நான் வரையணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபீலே எனக்கு வேணும். நான் வந்துட்டு அதை வரையறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. அந்த அளவுக்கு பெருமையான ஒரு பெயிண்டிங் வரையறதுக்கு என்கிட்ட கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்க வந்துட்டு ஒரு நாள் அந்த மவுண்டனை வரைவீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வரையற அன்னைக்கு நான் தான் அந்த பிக்சரை ஃபர்ஸ்டா வாங்குவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, உங்களுக்கு வந்துட்டு பிரான்ஸுக்கு போறதுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்தது இல்ல, அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமா, நான் வந்துட்டு அது போகலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், பட் என்னால டாரோவை கூட கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டாரோ மிசாகியோட ஃபுல் நேம், அதான் வந்துட்டு இவர் டாரோ தான் கூப்பிடுவாரு. அதை பத்தி பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. யாரான்னு பார்த்தா மிசாகியோட அம்மா வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு மிசாகியோட அப்பாக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. மிசாகி வந்துட்டு ஜப்பான்ல இப்ப வேற ஒரு டீம் கூட லேண்டுகிட்டு இருக்கான். அவங்க எல்லாமே இவங்களுக்குள்ளே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் லேண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப மிசாகியா வந்துட்டு எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி வந்து தனியா ஸ்கோர் பண்றான். இதை பார்த்துட்டு எல்லா பிளேயர்ஸும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதான் நேஷனல் பிளேயர்ன்றது, நீ வந்துட்டு எங்க ஸ்கூல்ல இருந்த அப்படின்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ண முடியும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு பையன் ஓடி வரான். இந்த பையனோட பேர் வந்துட்டு மீட்சிரு. இந்த ஒரு எபிசோடுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்சிரு வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருந்தது, அதான் வரதுக்கு லேட் ஆகி போயிடுச்சு. நீ வந்துட்டு பிராக்டிஸ்க்கு எப்படி முக்காவாசி நாள் வர மாட்டேன், இதனாலே நாங்க வந்துட்டு எப்பயும் டீம்ல 10 பேர் தான் இருப்போம். ஆனா இப்ப மிசாகி வந்துட்டு அதனால 11 பேர் கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் நீ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்போ மீட்சிரோட அம்மா அங்க வந்துடுறாங்க. நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு படிக்கிற வேலை இருக்குல்ல, வா மொதல் அதை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வல்லுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க எனக்கு ஈவினிங் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மிசாகியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு வா எங்க கடைக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அங்க அந்த ஃப்ரெண்டோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு மிசாகி கிட்ட ரொம்பவே நல்லா பேசுறாங்க. அவங்க பையன் கிட்ட பாரு மிசாகி மாதிரி நீ வந்துட்டு இருக்கணும், லேட்லயும் பெஸ்டா இருக்கும், அதே மாதிரி கிரேட்ஸ்மே அவன் வந்து நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிசாகி வந்து நினைக்கிறேன் இவனோட அம்மா அப்புறம் காலையில பார்த்தோம் தெரியுமா மாட்சுரோ, அவனோட அம்மா, அதுக்கப்புறம் சுபாசாவோட அம்மா, இசிசாகியோட அம்மா, எல்லாரோட அம்மாவுமே வந்து இருக்காங்க. என்னோட அம்மா எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டே மிசாகி வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா வந்து சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து கடை வச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க கடையில் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். சரி, உங்களுக்கு இன்னைக்கு அந்த எக்ஸிபிஷன்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். அது வந்து ரொம்பவே சக்சஸ் தான், நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. ரொம்பவே சூப்பர், சரி ஓகே நான் வந்து என்னோட ஹோம் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்து அவனோட ஹோம் ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அப்புறமா மிசாகியை பார்த்துட்டு மிசாகி இன்னைக்கு வந்துட்டு உன்னோட அம்மா என்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு மிசாகிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. எனக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அவ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டா, 11 வருஷம் ஆச்சு நாங்க வந்து பிரிஞ்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அவளை இப்பதான் பாக்குறேன். சரி, அவங்க வந்து சடனா எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறா. அவ வந்துட்டு உன்னை டிவில பாத்துருக்கா, அண்ட் இதுக்கப்புறமா உன்னை வந்துட்டு அவளே பாத்துக்கிறேன், உன்னை வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் கேக்குறா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. மிசாகியோட அப்பா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகிறப்ப நீ வந்துட்டு இனிமே சின்ன பொண்ணு தான், அதனால வந்துட்டு ஒன்னால பையனை பாத்துக்க முடியாது, நானே வந்து நம்ம பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிசாகியை கூட்டு வந்திருப்பாரு. அப்ப நீங்க வந்துட்டு அதுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். நான் வந்துட்டு இப்ப பிரான்ஸுக்கு போக வேண்டியது இருக்குது ஒரு வேலையா, நான் வந்துட்டு அந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஏன்னா நீமே வந்துட்டு அவ்வளவு தூரம் என் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு உனையும் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான். அப்படின்னா நீங்க வந்துட்டு அம்மா கூட என்னை விட்டு நீங்க பிரான்ஸுக்கு போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். தாரோ, உங்ககிட்ட ஃபுட்பால்ஸ்ல நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா இருந்த அப்படின்னா நீ வந்துட்டு ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான பிளேயரா வருவ. நீ வந்துட்டு நான்கட்சு டீம்ல இருந்து சுபாசா கூட சேர்ந்து விளையாடுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஆசைப்பட்டேன். பட் என்னோட ஒர்க்னால உன்னை வந்துட்டு அப்படி கூட்டு வர மாதிரி ஆயி போயிடுச்சு. இந்த 11 வருஷமா உன்னை வந்துட்டு ஒரு இடத்துக்கு நான் மாறி மாறி கூட்டு போய்கிட்டே தான் இருக்கேன். உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நான் குட் பை சொல்ல மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு உன் கூட இருந்திருக்கலாம், பட் நான் வந்துட்டு உனக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அழுகுறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிசாகி அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப மிசாகியுமே வந்துட்டு அடுத்த நாள் கேம் விளையாடுறதுக்காக வந்துடுறான். ஆப்போனன்ட் டீமோட கோல் கீப்பர் வந்துட்டு அதுல மிசாகி மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங், அதனால அவனை மட்டும் பிடிச்சிட்டு அந்த டீமை வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள இறங்குறாங்க. அப்ப மீட்சருமே வந்துட்டு என்னோட கிளாஸ் கட்டடிச்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். தேவ அம்மா மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா பெரிய சம்பவம் ஆயிரும், மரியாதையா கிளாஸுக்கு ஓடிடு. அது மட்டும் இல்லாம நம்ம டீம்ல 10 பேர் இருந்தோம், இப்போ வந்து 11 பேர் கரெக்டா தான் இருக்கும், அதனால நீ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நானுமே வந்துட்டு இந்த டீமோட ஒரு மெம்பர் தானே, நான் வந்து சப்ஸ்டியூட்டா கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். கேமுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிசாகி தான் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கான். எல்லா பிளேயர்ஸையும் தாண்டி சோலோவாவே வந்து அவன் டீம் கேப்டன் கிட்ட பாஸ் கொடுத்துறான். கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஷூட் பண்றான். அடுத்து கண்டினியூஸா 2 பாயிண்ட் மிசாகி வந்து ஸ்கோர் பண்ணி இப்ப ஸ்கோர் வந்து 3-0 ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு பிரேக்ல எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கப்ப மிசாகி அவங்க கேப்டன் கிட்ட வந்து நம்ம மிட்சுருவை உள்ள இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அவன் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். அவன் வந்து கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நமக்காக வந்திருக்கான், அதனால அவன உள்ள இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா யாருமே வந்து வெளியே உட்கார்றதா இல்ல. அப்போ ஒருத்தன் வந்து என்னோட கால்ல சுளுக்கு இருக்குது, அதனால நான் வேணா வெளியே உட்காந்துக்கிறேன், நீங்க வந்து மிட்சுருவை உள்ள போட்டு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி மிட்சுரு செகண்ட் ஹாஃப்ல நீ வந்து உள்ள இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்மே வந்துட்டு சொல்லிடுறாரு. அப்ப பார்த்தா மிட்சுரோட அம்மா அங்க சம கடுப்போட வந்துகிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா கிளாஸுக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுருவே வந்துட்டு அவங்க அம்மா கையை உதறிட்டு இல்ல நான் வந்து வீட்டுல உட்காந்து கூட படிச்சுக்கிறேன், இப்ப மட்டும் லாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப மிசாகியோட அப்பா வந்துட்டு மிட்சுரோட அம்மா கிட்ட அவனை லாட விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபுட்பால பொறுத்தவரை மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பிச்சுக்குள்ள எல்லாம் யாரும் வந்துகிட்டு இருக்க கூடாது. உங்க பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கூட இந்த மாதிரி ஜாலியா விளையாடுறது நீங்க தான் வந்துட்டு பாக்கணும், நீங்களே வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப அவங்க அம்மாமே வந்துட்டு உள்ள லாட
விட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப்க்குள்ள போனோனே அவங்க கிட்ட பால் வந்துட்டு வருது, அதை அவன் ஒழுங்கா ரிசீவ் கூட பண்ண தெரியல அவனுக்கு. அவங்க அம்மாவும் இதை பார்த்துட்டு நான் தான் சொன்னேன் அவன் வந்துட்டு ஒரு அத்லெட்லாம் கிடையாது, அவனுக்கு எல்லாம் சுத்தமா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ உனக்கு விளையாட வருது வரல அது வந்துட்டு இங்க மேட்டரே கிடையாது. நீங்க வந்துட்டு அவன் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸா நீங்க பண்றது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அவனோட சந்தோஷம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதையுமே நிறைவேற்றுறது தானே ஒரு பேரண்ட்ஸா நம்மளோட டியூட்டியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அம்மாவுமே இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க அவன் வந்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் இதுல ஆடுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆப்போனன்ட் டீமோட கேப்டன் வந்துட்டு அவங்க டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண வரும்போது இவன் உள்ள வந்து அதை பிளாக் பண்றான். அந்த பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இவன் பாஸ் கொடுக்க தான் ட்ரை பண்றான். பட் இவன் ஒரு டைரக்ஷன்ல கிக் பண்றான், பால் வந்துட்டு இன்னொரு டைரக்ஷன்ல போகுது. இருந்தாலுமே அதை மிசாகி கரெக்டா போய் எடுத்து நீ வந்து நல்லா பாஸ் கொடுத்த அப்படின்னு சொல்றான். மிசாகியுமே வந்துட்டு மிச்சர் என் கூடவே சேர்ந்து ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டு போறான். இவன் கோல் கிட்ட வர பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு மிச்சர் கிட்ட பாஸ் பண்றான். மிச்சர் வந்துட்டு அவன் தலையிலே தட்டி கோல் ஸ்கோர் பண்றான். இதை பார்த்துட்டு மிச்சரோட அம்மாவை வாய் அடிச்சு போயிடுறாங்க. இதோட செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. 4-0 சொல்லிட்டு ஆப்போனன்ட் ரொம்பவே ஈஸியா உங்க டீம் வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. எல்லா டீம் பிளேயர்ஸும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஆனா மிச்சரோட ஹாப்பினஸ் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது, அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே இப்ப சந்தோஷப்படுறாங்க. மேட்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயங்காலமே வந்துட்டு மிசாகியோட அப்பா வந்துட்டு இவனை ட்ரெயின்ல அவங்க அம்மா ஊருக்கு கூட்டு போறாரு. மிசாகி நீ வந்துட்டு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீ வந்துட்டு எல்லார்கிட்டயும் ரொம்பவே கைண்டா இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மாவை பத்தி இத்தனை நாள்ல நீ ஒரு வாட்டி கூட என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. என்னதான் இருந்தாலும் உனக்கும் உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்கும், பட் அதை கூட மறைச்சுக்கிட்டு என்கிட்ட நீ எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா இதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஹாப்பியா இருக்கலாம், இதுக்கப்புறமா நீ வந்துட்டு வேற வேற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, ஒரே இடத்துல இருந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்பாலா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இவன் தூங்கிட்டு இருக்கப்ப ட்ரெயின்ல நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கிட்டே அவங்க வந்துட்டு வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட அவங்க வந்தோடனே உன்னோட அம்மா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் கூட தான் இப்ப இருக்காங்க, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தையுமே இருக்குது, உன்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் வந்துட்டு இவங்க அம்மா குழந்தை ரெண்டு பேருமே வந்துட்டு மிசாகி பாக்குறான். இவங்க வந்துட்டு எக்ஸாக்ட்லி நான் இமேஜின் பண்ண மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறேன். சரி ஓகே நான் வந்துட்டு இப்ப காலிங் பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலிங் பெல் தட்ட போறப்ப இவன் வந்துட்டு இல்லப்பா வேணாம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்கறாரு. நான் வந்துட்டு உங்க கூட பிரான்ஸுக்கு வந்துடுறேன், ஏன்னா நான் வந்துட்டு டாரோ மிசாகி டாரோ யாமாவோக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவங்க அப்பா பேர் வந்துட்டு மிசாகி, அம்மா பேர் வந்துட்டு யாமாவோக்கா, அதனால எனக்கு வந்துட்டு அம்மா பேரை போடுறதுல விருப்பம் இல்ல, அப்பா பேரை பக்கத்துல வச்சுக்கிறது தான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நீ வந்துட்டு என் கூட வரதுக்கு ஓகேவா டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறாங்க. கண்டிப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்லிடுறா. இவங்க வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாங்க. அடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் மிசாகி வந்துட்டு சுபாசாவை பார்த்து ஜப்பான் டீமுக்குள்ள வந்து இப்ப இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறான். அவன் ஜப்பான் டீமுக்கு போறத முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு கேட்கறாரு, இப்ப நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா நான் வந்துட்டு ஜப்பான் டீம்ல விளையாடலாம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டேன், நான் வந்துட்டு போனா அங்க ஒருவேளை ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துகிட்டு இருந்தேன், பட் போகாம இருந்தா அதை நினைச்சே ரொம்ப வருத்தப்படுவேன், நான் அங்க போயிட்டு ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல எல்லாரும் கூட சேர்ந்து விளையாண்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்லியிருப்பான். இப்ப கேமோட லாக்கர் ரூம் காட்டுறாங்க. மிகாமி வந்துட்டு நீ தான் சுபாசா கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாட்சியாமா இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மாட்சியாமா தான் வந்துட்டு உனக்கு கேப்டனாவே இருக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ தான் சுபாசா யூரோப்பியன் டூர்ல செகண்ட் ஹாஃப் டீமோட கம்ப்ளீட்டா கூட்டு போகவே செஞ்ச, நீ தான் வந்துட்டு டீம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாதனால நீ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டா இருப்ப, இதுக்கு வந்துட்டு யாருமே ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியாமா சொல்றான். அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சுபாசாவா இருந்து மறுபடியும் கேப்டன் சுபாசாவா மாறுறான். அப்புறம் நான் வந்துட்டு உங்ககிட்ட இன்னொரு விஷயமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகாமி வந்துட்டு மிசிகியை கூப்பிடுறாரு. மிசிகி வந்துட்டு இவங்களோட ஜெர்சியை தான் போட்டுருக்கா. இத்தனை நாள் மிசிகி வந்துட்டு உங்களுக்கு கோச்சிங் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான், பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நான் வந்துட்டு அவன பிளேயரா தான் என்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. மிகாமி வந்துட்டு இப்ப ஸ்டார்டிங் லைனப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வழக்கமா இருக்கிற எல்லாரும் தான் அப்படியே இருக்காங்க, பட் கோல் கீப்பர் வந்துட்டு வாக்கபாய்ஸ் கிடையாது, வாக்கு சிம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது வாக்கு சிம்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா கடைசி வரை இவர் வந்துட்டு மிசாகியோட பேர் வந்துட்டு சொல்லல. மிசாகி நீ வந்துட்டு இந்த டீமுக்கு இப்பதான் வந்திருக்கிற, அதனால நீ வந்துட்டு இந்த கேமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நீ உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணு, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல நீ வந்துட்டு தேவைப்பட்ட அப்படின்னா உன்னை உள்ள இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே கோச் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகியுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இட்டாலிக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ணிட்டு வருவோம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு ஜப்பான் வெர்சஸ் இட்டாலிக்கான கேம் தான். இதுல யார் வின் பண்ண போறா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.